நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது பிடிங்க. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோ. இந்தா உந்துதான். ஏய் வாடி போலாம். வரோம். பெத்து வச்சிருக்கிய குழந்தைகளா இதெல்லாம்? நகையை பார்த்ததும் போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு கூட தோணல பாரு. பிராரப்தங்கள். அம்மா அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. நாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. என்னம்மா? என்னாச்சுமா? கவரி கவரி. அம்மா அழாதீங்கம்மா. இங்க பாருங்க. ஐயோ என்ன இந்த சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? யாரையுமே விட மாட்டேன்ட்டா. வரேன் சார். வீட்டில் கேட்டதா சொல்லுங்க சார். ஷூர். எஸ். வர சொல்லுங்க. வேலுமணி கேஸ் ஃபைல கொடுங்க. இந்த கேஸ் விஷயமா என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? சார், நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்குமரனை கொலை செய்யப்பட்ட கத்தியில இருந்த கைரேகையும் வேலுமணியை கொலை செய்யப்பட்ட கத்தியில இருந்த கைரேகையும் ஒரே மாதிரியா இருக்குன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டு கொலையும் ஒரே ஆள் தான் பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா? ஆமா சார். இந்த கொலையெல்லாம் யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார். எப்படி சொல்றீங்க? சார், கிருஷ்ணா, வேலுமணி, ஈஸ்வர பாண்டியன் எல்லாருமே பதட்டம் இல்லாம கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது சார். யார் மேலேயா சந்தேகப்படுறீங்களா? சார், பிரபாவதி வீட்டு வாட்ச்மேன் சொன்னபடி நம்ம சந்தேக லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தருடைய போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கு சார். ஆள் இன்னும் கிடைக்கல. ஆனா மெட்ராஸ்குள்ள தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கான். சாரதா வீட்டையும் பிரபாவதி வீட்டையும் வாட்ச் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஏற்பாடு பண்ணிருக்கோம் சார். பிரபாவதி வீட்டுக்கு மிஸ்டர் ரத்னகுமாரையும் சாரதா வீட்டுக்கு மிஸ்டர் மாதேஷையும் வாட்ச் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கோம். வேலுமணி கொலை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால அவன் சாரதா வீட்டுக்கு போனதாகவும் சாரதா அவனை வீட்டை விட்டு துரத்துனதாகவும் செய்தி வந்தது. ஏதாவது விசாரிச்சிங்களா? சார், இத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஃபர்தரா எந்த கொலையும் நடக்கக்கூடாது. அதனால உடனடியாக சாரதாவை அரெஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. சார், அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது சார். எப்படி சொல்றீங்க? சார், அவங்க தான் என்ன வளர்த்தாங்க. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு கொலை அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. இது உங்க சொந்த பிரச்சனை இல்ல. சித்தி சித்தப்பான்னு கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார், நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போனேன்னா எந்த பேசிஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னு காரணம் கேட்பாங்க. சொல்லுங்க. வேலுமணி கொலை விஷயமா அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லுங்க. சார், ஸ்ரீதர், ஈஸ்வர பாண்டியனுடைய ஆட்கள் இந்த சிட்டில நடமாடிட்டு இருக்காங்க. 2-3 தடவை சாரதாவை போய் மீட் பண்ணதாகவும் சொல்றாங்க. அதனால உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார், Do what I say. ஸ்ரீதர், அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு அங்க இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டர் எல்லா உதவியும் பண்ணுவார். உடனே செய்யுங்க. ஓகே சார். ஓகே சார். F3 ஸ்டேஷன் கனெக்ஷன் கொடுங்க.
டேனியல் எப்படி இருக்காரு அங்கிள்? நல்லா இருக்காம்மா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். ம். சரிம்மா. எப்படி இருக்கீங்க சார்? உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? உள்ள இருக்காங்களா? என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? தேங்க்ஸ் லாட். யூஆர் a gentleman. தேங்க்யூ சார். டேனி, வாங்க ஸ்ரீதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க டேனியல்? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன இன்னைக்கு டியூட்டி இல்லையா? ரெண்டு பேரும் என்ன பார்க்க ஒண்ணா வந்திருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க ஸ்ரீதர்? நல்லா இருக்காங்க டேனியல். நீ எப்படி இருக்க பிருந்தா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் பிருந்தா. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸ்ரீதர், ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த வேலுமணியை கொன்ன கொலைகாரன் யாருன்னு ரொம்ப தீவிரமா ஆராய்ஞ்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதனாலதான் டேனி உன்னை அடிக்கடி வந்து என்னால பார்க்க முடியறதில்ல. நோ ப்ராப்ளம் பிருந்தா, எனக்கு புரியுது. டேனி, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வேலுமணி கொலை விஷயம் மட்டும் இல்லை ஸ்ரீதர். சண்டே நைட் 10:20க்கு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மேலே டொமாஹாக் மிசைல் போட்ட வரைக்கும் எல்லா நியூஸும் பேப்பரில் படிச்சுட்டு இருக்கேன். அதை விட்டு ஹாஸ்பிட்டலில் வேற என்ன வேலை? எப்போ வீட்டுக்கு வர போறீங்க? சொல்லு டேனி. எப்ப வீட்டுக்கு போற? உன் கூட சேர்ந்து தான் வீட்டுக்கு போனோன்னு நான் முடிவோட இருக்கேன் பிருந்தா. நீ எப்போ வரியோ அதை வர இந்த ஹாஸ்பிட்டல்லையே நான் வெயிட் பண்ண பிருந்தா. ஏய் பிருந்தா, சாரி, நான் தப்பா மீன் பண்ணி எதுவும் சொல்ல. சாரி. பிருந்தா, நான் டேனியல்கிட்ட தனியா பேசணும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? இல்ல பரவாயில்ல, பிருந்தா இருக்கட்டும். அவளுக்கு தெரியாம என்ன ரகசியம் இருக்கு? இல்ல நீங்க டேனியல், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ப்ளீஸ் பிருந்தா. சரி, நான் வெயிட் பண்றேன். ம். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன நீங்க என்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சீங்க? அது எனக்கு தெரியும். என்ன உங்க பிரதர் மாதிரி நினைச்சிட்டு என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஸ்ரீதர், நான் முதல்ல பிருந்தாவை பழி வாங்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவ என்ன ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ வருத்தப்படுறா. எங்கே அவ காதல் தோத்துடுச்சோன்னு வருத்தப்படுறா. காதல்னு இல்ல, அவ என் மேல காட்டின உண்மையான அன்பு செத்துடுச்சோன்னு வருத்தப்படுறா. ஸ்ரீதர், நான் என்னோட லைஃப்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறேன் ஸ்ரீதர். பிருந்தாவோட காதல்
தோத்து போகல. அவ என் மேல காட்டின அன்பு செத்து போகலன்னு நீங்க தான் அவகிட்ட சொல்லணும். எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணும் ஸ்ரீதர். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் இந்த ஊரை விட்டு போகணுமா இல்ல இந்த உலகத்தை விட்டே போகணுமா? நான் அப்படிலாம் சொல்ல ஸ்ரீதர். அவ உங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்க வீட்டுக்கு வரமாட்டா. நீங்க நல்லவர் ஸ்ரீதர். நான் வில்லன். யாராவது வில்லன் கூட வாழ ஆசைப்படுவாங்களா? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க டேனியல். பிருந்தா எப்பவுமே உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கா. ஒண்ணு மட்டும் நிச்சயம், நானும் பிருந்தாவும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்களும் பிருந்தாவும் என்னைக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அதை என்னைக்கும் மாற்ற முடியாது. பிருந்தா கட்டாயமா வருவா. தேங்க்யூ ஸ்ரீதர். தேங்க்யூ வெரி மச். சரி நான் வரேன். பாய். ரொம்ப நல்லவன். பாப்பா பாப்பா இங்க இருக்க பாரு பாப்பா. ரத்தம் பாரு, எவ்வளோ ரத்தம் பத்தியா பாப்பா. ரத்தம் நிற்கவே மாட்டுது, ஒழிக்கிட்டே இருக்கு. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? என் செயினத்தோடலாம் கூட திருடிட்டாங்க பாப்பா. ரொம்ப வலிக்குதும்மா. ஏன் பாப்பா அப்படி பண்ண? நீ ஏம்மா என்னை இப்படி குத்தி கொன்னுட்ட? நான் உன்னை கொல்லல. இல்ல, நீதான் பாப்பா என்ன கத்தியால குத்திட்ட. நான் உன்னை கொல்லல. இல்ல பாப்பா, நீதாம்மா கொன்ன. இல்ல, நான் ஏன் உன்னை கொல்ல போறேன்? நான் உன்னை கொல்லல. ரொம்ப வலிக்குதுராம்மா. இல்ல இல்ல வேலு, நான் உன்னை கொல்லவே இல்லை. பிரபா, பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாதிரி வசமா மாட்டிக்கிட்டியா? வேலு நீதானே கொலை பண்ண? இல்ல, நான் கொலை பண்ணல. ஆமா பாப்பா, ஓ வேலுவ நீதான் கொன்ன. இல்ல இல்ல வேலு, நான் உன்னை கொல்லல. வேலுவு மாத்திரமில்ல, கிருஷ்ணாவை நீதான் கொலை பண்ண. இல்ல இல்ல. ஆமா பாப்பா, அவரை நீதான் கொன்ன. இல்ல, நான் கொல்லல. கிருஷ்ணாவை மாத்திரமில்ல, ஈஸ்வர பாண்டியனை நீதான் கொலை பண்ண. இல்ல, நான் யாரையுமே கொலை பண்ணல. ஆமா பாப்பா, அவரையும் நீதான் கொன்ன. இல்ல, நான் யாரையுமே கொல்லல. நான் யாரையுமே கொல்லல. பிரபா, பிரசாத் ஏன் புள்ள? அவன் என்கிட்டயே கொடுத்து. இல்ல, அவன் ஏன் பிள்ளைதான். அவனை யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். அவன் ஏன் பிள்ளை. இல்ல பாப்பா, பிரசாத் சாரதாமாவோட பையன் தான். நீ அவங்கிட்டே ஒப்படைச்சிடுறா. இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். அவன் ஏன் பையன்தான். நான் கொடுக்க மாட்டேன். இல்ல, அவன் ஏன் புள்ள? என்கிட்டயே கொடுத்துடு. இல்ல, அவன் ஏன் பையன்தான். நான் அவனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இல்ல பாப்பா, இனிமே பிரசாதம் உன் கூட வச்சுக்காத. அவனையும் என்ன மாதிரியே ஒரு நாள் கத்தியால குத்தி கொண்டுடுவேன். இல்ல, நான் அவனை கொல்ல மாட்டேன். அவன் ஏன் பையன். நான் அவனை கொல்ல மாட்டேன். அவன் ஏன் பையன் வேணும். இல்ல, அவன் ஏன் புள்ள? என்கிட்டயே கொடுத்துடு. இல்ல இல்ல இல்ல, அவன் ஏன் பையன். நான் கொடுக்க மாட்டேன். இல்ல பாப்பா, இல்ல, அவன் சாரதாமா பையன் தான். இல்ல, அவன் ஏன் புள்ளதான். இல்ல, அவன் ஏன் புள்ள? பேசாம என்கிட்டயே கொடுத்துடு. இல்ல இல்ல இல்ல, அவன் இல்ல, அவன் ஏன் புள்ள? என்கிட்டயே கொடுத்துடு. இல்ல பாப்பா, அவன் சாரதாமா பையன் தான். பிரசாத் ஏன் புள்ள தான்? பேசாம என்கிட்டயே கொடுத்துடு. பாப்பா, இல்ல, நீ அவன் கொல்லுவ. என்கிட்டயே கொடுத்துடு. இல்ல பாப்பா, அவன் சாரதாமா பையன் தான். அவன் என்கிட்டயே கொடுத்துடு. பிரசாத் ஏன் புள்ள? அவன் பையன் இல்ல, கொடுத்துடு.
பிரிக்க மாட்டாங்கம்மா, யாரும் பிரிக்க மாட்டாங்க. அழாதீங்கம்மா. அம்மா, நான் உங்க பிள்ளைம்மா. உங்களை விட்டு நான் எங்க போக மாட்டேம்மா. பிருந்தா, டேனியல் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. என்னடா பிருந்தா எதுவுமே பேசாத போற? டேனியலுக்கு புதுசா ஏதாவது பிரச்சனையா? டேனியலுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைம்மா. கடைசியாக கிளம்பி வரப்போ டேனியல் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. பிருந்தா கையை பிடிச்சிக்கிட்டு என்னை கைவிட்டுறதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதான் பிருந்தா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா. அம்மா, பிருந்தா டேனியலோட தாம்மா வாழணும். நீதாம்மா அட்வைஸ் பண்ணி அவளை அனுப்பிச்சு வைக்கணும். பிருந்தா, மனச ஒருமைப்படுத்த தெரிஞ்சுக்கணுமா? அலைய விடக்கூடாது. அலைய விட்டா உன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். டேனியல் ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காமா. ஏதோ போராத காலம் நடுவில் அப்படி இப்படி நடந்து போச்சு. மன்னிக்கிறதானே மனுஷத்தன்மை. இத பாருமா, இப்பவும் உன்னையே நினைச்சு எங்கிட்டு இருக்கான். அவன் தான் உன் ஹஸ்பண்ட். நீ அவனோட தான் வாழணும். அதுக்காக ஓடி போய் இப்பவே அவனோட வாழுன்னு நான் சொல்ல வரல. டேக் யுவர் ஓன் டைம். நீ அவனோட வாழறதுதான் எனக்கும் சந்தோஷம், ஸ்ரீதருக்கும் சந்தோஷம். புரியுறதா? அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்பேன். என்னால நீங்களும் ஸ்ரீதரும் சந்தோஷப்படுறீங்கன்னா அது எனக்கும் சந்தோஷம்தான். சந்தோஷங்கிற முகத்துல சந்தோஷத்தையே காணுமேம்மா. ஏன்? இப்ப நான் வருத்தப்படுறது டேனிக்காக இல்ல, என்னோட சித்திக்காக. நாளைக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். என்னை படிக்க வச்சு ஆளாக்கி நான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேனா அதுக்கு காரணம் என்னோட சித்தி தான். அவங்கள போய் நான் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? பிருந்தா, சில சமயம் சில நிரபராதிகள் கூட தண்டிக்கப்படலாம். உங்க சித்தி நியாயமானவோ நிரபராதின்னு எனக்கு தெரியும். பட் you are doing your duty only. Why do you bother? பிருந்தா, நியாயம் மட்டும்தாம்மா ஜெயிக்கும். சாரதா நிச்சயமா ஜெயிப்பா, கவலைப்படாத. வா சாப்பிடலாம். சித்தி, வாமா காவேரி. மாமா, சித்தி எங்க? உள்ள இருக்கா? என்ன காலையில இங்க வந்திருக்க? என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, சும்மாதான். என்ன உன் மாமியார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்ப என்ன மாதவனுக்கு ஆபீஸ்ல ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிச்சா? மாதவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு தான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என்ன தமிழ் சினிமா மாதிரி டயலாக் எல்லாம் பேசுற? என்னன்னு சொல்லு. எனக்கு அம்மாவா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நாள் தள்ளி போயிருக்கு சித்தி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, உன் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பாப்போம். வேண்டாம். ஏம்மா போய் சொல்லு.
இது வரைக்கும் நிறைய தடவை அவமானம் ஆயிடுச்சு. இந்த தடவை கன்ஃபார்ம் அனுப்புற சொல்லிக்கலாம். சாரதா இருக்காங்களா? என்ன சார் இருக்காங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? வேலு கொலை விஷயமா. ஏன் இருந்தா உன்னை சாதா தானே வளர்த்தா? இந்த கொலைக்கு சாரதா சம்மந்தம் கொடுக்க நீ நினைக்கலாமா? கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லையா? யூனிஃபார்ம் போட்டா உங்களுக்கு ஈவருக்கு மாதிரி இருக்காதா? இதே மாதிரி உங்க அம்மா அரெஸ்ட் பண்ணுவியா? உங்க பார்த்து சும்மா இருப்பானா? செய்யறது செஞ்சுட்டு ஊமை கொண்ட மாதிரி நிக்கிறது பாரு. சும்மா கத்தாதீங்க, இது மேலெடுத்து உத்தரவு. எங்க அவங்க? வர சொல்லுங்க. வர சொல்லுங்க, கூப்பிடுங்க அவங்கள. உள்ள போய் கூட்டுவாங்க. நெல்லுமா இருங்க. என்ன? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? எதுக்கு? வேலுமணி கொலை விஷயமா. சரி, ஒரு நிமிஷம். நீ எங்கம்மா வர? நானும் கூட வரேன். நான் என்ன ஓடியா போறேன்? வாரண்ட் இருக்கா? விசாரணைக்காக அழைச்சிட்டு போக வந்திருக்கோம். என்ன மேடம்? வேலுமணியோட கொலை விஷயமா அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? வாரண்ட் இருக்கா? நீங்க சும்மா இருங்க. வாங்க மேடம். சித்திய கூட்டிட்டு போறாங்க அக்கல். ஏதாவது பண்ணுங்க அக்கல். கூட்டிட்டு போறாங்க.
கோர்ட் உத்தரவிடுகிறது. வாம்மா வா. பிரபா, வக்கீல் மோகன் ராமோட ஜூனியர் வந்திருக்கா. உட்காருமா. ஹலோ மேம், ஐம் சுனிதா. உங்க அட்வொகேட் மிஸ்டர் மோகன் ராமோட ஜூனியர் ஏதோ ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. நான் ஏதோ ஃபோன் பண்ணேன். இல்ல பிரபா, நான் தான் ஃபோன் பண்ணேன். இத பாரு, சாரதா வழிக்கிறதுக்கு இதான் சரியான டைம். அவ குழந்தையெல்லாம் தருதலே அலைஞ்சுட்டு இருக்கு. இப்ப பார்த்து ஸ்ரீயும் ஸ்வேதாவையும் பணம் அனுப்ப சொல்லி தொந்தரவு பண்ணோம்னா அவ குடும்பமே சின்ன பின்னமா போயிடும். சாரதா ஜெயில இருந்து வரச்ச அவ குடும்பமே இருக்க கூடாது. இத பாரு, உனக்காக உயிரை விட்டானே வேலுமணி, அவனோட ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும். என்ன என்ன சொல்றாங்க இவங்க? அது உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சொல்றத கேளு. ஏற்கனவே ஸ்ரீயும் ஸ்வேதாவையும் ஆளாளுக்கு 5-5 லட்சம் பணம் கொடுக்க சொல்லி வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்கு. கண்டிப்பா கைக்கு கிடைச்சணும்னு உங்க வக்கீல் சொன்னாரு. ஆனா இன்னி வரைக்கும் கைக்கு வந்த பாடு இல்ல. அதனால இப்ப உடனடியா ஸ்ட்ராங்கா அவளை பணம் அனுப்ப சொல்லி நோட்டீஸ் கொடுக்கணும். என்ன மேடம், நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாமா? பாட்டிமா, எதுக்கும் பிரசாத் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. சரி பிரபா. பிரசாத், பிரசாத் இங்க வாயேன். இது வக்கீல் மோகன் ராமோட. நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். ஹாய், ஐம் சுனிதா. சொல்லுங்க. உங்க அட்வொகேட் மிஸ்டர் மோகன் ராமோட ஜூனியர் ஸ்வேதா கிட்டயும் ஸ்ரீ கிட்டயும் பணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி உங்க அம்மா சொல்றாங்க. அனுப்பிச்சிடலாமா? எங்க அம்மாக்கு அதுல தான் விருப்பம்னா அனுப்பிச்சிடுங்க. ஓகே, ஷுவர். அப்ப கண்டிப்பா அனுப்பிச்சிடலாம். பை த வே, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எங்க மாமா தவறிட்டாரு. ஓ, ஐம் சாரி. நானும் பேப்பர்ல படிச்சேன். நீங்க புறப்படுங்க. ஓகே. அம்மா, நல்லவங்களாவே இருக்க கூடாதுமா. நல்லவங்களா இருந்தா இந்த கதி தான். நம்மளும் பிரபாவதி அம்மா மாதிரி மாறிடுறோம். நீங்க நினைச்சீங்க. என்ன யோகியங்கள்? சாமியே கிடையாது சித்தி. நான் ஊரு கடவுள கும்பிட போறது இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. உங்க பையன் சீனு எப்பவுமே உங்க கூட இருப்பாமா. சீனு, சீனு, நீ தானே குடும்பத்துக்கு மூத்தவ. நீ ஏன் அழுகுற? நீ அழக்கூடாது. நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். யோகி மேடம், இனிமே நீங்க தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆபீஸையும் பார்த்துக்கங்க. அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வாங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். மேடம் ப்ளீஸ் நெகட்டிவா பேசாதீங்க. நீங்க கண்டிப்பா பெயில்ல ரிலீஸ் ஆவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, மறுபடியும் ஃபேக்டரிக்கு போய் பழைய நிலைமை கொண்டு வருவோம். இல்ல யோகி, இனிமே வெளியில வந்து எல்லாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. மேடம் தப்பு
தப்பு பண்றவங்க தான் பயப்படணும். நீங்க எந்த தப்பே பண்ணல, ஏன் பயப்படணும்? நீங்க சுத்த தங்க மேடம். சீக்கிரம் வெளியே வந்துடுங்க மேடம். இது பாருங்க, இந்த குடும்பத்துல எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டேன். ஆனா சீனுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல. நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சீனுக்கும் சக்திக்கும் உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் வெளியே வந்த உடனே இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடலாம். கவலைப்படாதீங்க, நீங்க வரதுக்குள்ள நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். சாரதா, கவலைப்படாத சாரதா, இதுவும் கடந்து போகும். ஏன்பா இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பாரு, மனசுக்கு புத்திக்கு நடுவில் வாழ்றதான் வாழ்க்கை. மனசால சிந்திக்க முடியலனாலும் புத்தியால சிந்திக்கணும். எப்ப வேலுமணி கொலைக்கும் சாரதாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சிட்டியோ அப்பவே நீ நன்றி கெட்டவாயிட்ட. உங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா. 1000 தொலைகள் கொடுத்தா பிரபா. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு பெத்த குழந்தைகளுக்கு மேல அவங்கள பாசம் காட்டி வளர்த்தால. அதுக்கு நீ காட்டுற நன்றியாது. நீ போட்டிருக்கியே இந்த யூனிஃபார்ம், இது அவ போட்ட பிச்சை. இன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரு 20 பேர் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கணும்னா அது காரணம் அந்த பொம்பளை. அவ வேதனைப்பட்டானா, அவளுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. அடுத்த ஜென்மத்தில் ஈன புறவை தான் பார்ப்பீங்க. அப்பா ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சித்தி அரெஸ்ட் பண்றப்ப நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். இது நான் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவில்லை. எங்க டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அதான் நான் செஞ்சேன். இந்த கொலை செஞ்சது பிரபாவதியோ வேற யாராவது தேர்ட் பர்சனா கூட இருக்கலாம். அதுக்காக தான் அவங்களோட ஃபர்தர் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சித்தி நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவங்க உங்ககிட்ட இருந்தா அவங்க உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் எங்களோட பாதுகாப்புல கொண்டு வந்து வச்சிருக்கோம். அரெஸ்ட் பண்ணுக்கு நீ 1000 காரணம் சொல்லலாம். எப்படியோ மனசாலையும் உடம்பாலையும் அவர் அணப்பட்டு போயிட்டா. மனசுக்குள்ள அவ சிந்துற ஒவ்வொரு சொட்டு கட்டி இருக்கும். நீங்க எல்லாம் பதில் சொல்லியா? ஹலோ, வக்கீல் சார் இருக்காருங்களா? நீங்க யார் பேசுறீங்க? நான் ஸ்ரீ பேசுறேன். ஓ ஸ்ரீயா, லைன்ல இருப்பா, சாரை கூப்பிடுறேன். ஸ்ரீ, என்னப்பா விஷயம்? சித்தி ஜெயிலுக்கு போய் 3 நாள் ஆச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெயில்ல எடுக்காம எந்த ஒரு தப்பும் பண்ணாம அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா கோவப்படாது ஸ்ரீ. சாட்டர்டே சண்டே லீவ்ல நான் பார்த்து பிளான் பண்ணி சாதாவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பெயிலில் எடுக்க முடியல. கவலைப்படாது, நாளைக்கு பெயிலில் எடுத்துடலாம். சாரதா அரெஸ்ட் ஆனதுனால உனக்கு எந்த அளவுக்கு வேதனையா இருக்கோ அதே அளவுக்கு நானும் வேதனைப்பட்டு இருக்கேப்பா. வேணும்னே மனைவியை கேட்டுப்பாரு. நான் சொல்றதை கேட்குறீங்களா நீங்க? ஸ்ரீ, நீ இன்னும் சின்ன பையன், உன் வேலையை நீ பாரு. சாரதாவை வெளியே கொண்டு வரத நான் பார்த்துக்கிறேன். ஓகே? யாரு? நான் சின்ன பையனா? அந்த பிரபாதி தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா? வயசானால லாஜிக் பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா? இங்க இதுமே தெரியாது. முடிவா என்னதான் கவரி மாடு மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கு புத்தியே இல்லையா? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? வக்கீல் கிட்ட. அவரு வந்தா சித்தியே எழுந்து நிப்பாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு இங்கிதமே தெரியாது உனக்கு. டேய் காவேரி, வாய் மூடு. எதுக்காக அவனை சும்மா திட்டின்னு இருக்க? ஸ்ரீ இல்ல வைதகி. ஸ்ரீ இருப்பா. அவன் சின்ன குழந்தையில இருந்தே உங்க சித்தியோட முந்தானையை பிடிச்சி சுத்தின்னு இருந்தவன். உங்க சித்திக்கு சின்ன தலைவலினா கூட ராத்திரி எல்லாம் இவன் தூங்காம அலறி அலறி எழுந்திருப்பான். இப்ப 3 நாளா அவங்க ஜெயில இருக்காங்க. அவன் ஏதோ வருத்தத்துல கோவப்பட்டு கத்தின்னு இருக்கான். நீ அவனை பிடிச்சி திட்டின்னு இருக்கியே.
ஸ்ரீ இல்ல வைதகி, நாங்க இவ்வளவு பெரியவங்கள வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சித்தி எங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜெயில. இதுக்கு அவங்க எங்களை பெத்துக்காம இருந்திருக்கலாம். எங்களால தானே அவங்களுக்கு கஷ்டம். ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? எங்களால தான் பிரச்சனை. இது பாரு ஸ்ரீ, இது பாருடா, எல்லாம் சரியா போயிடும். உங்க சித்தி சீக்கிரமா வந்துருவா. நீ வா, இங்க வா. இது பாரு, உங்க சித்தி என்ன தெரியுமா சொன்னா? எப்படியாவது சீனுவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி ஆகணும். நீ தான் இந்த ஆத்தோட பெரிய பையனா இருந்து இந்த கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்பாடு. என்னடே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? கல்யாண விஷயமா? ஜெயில சாரதா அவங்ககிட்ட என்ன சொன்னா? சீனு சக்தி கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். நீ என்ன பண்ண? கோயில் மாடு மாதிரி தலையாடிட்டு நீங்க திரும்பி வர கூட ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னேன். என்ன நெஞ்செழுத்து இருக்கணும் உனக்கு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அன்னைக்கு அரைஞ்சது போதாதா? நீயும் சரி சாரதாவும் சரி இந்த கல்யாணத்தை பத்தி வாயே தரக்கூடாது. என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு தெரியும். அவன் வந்தோடனே பேசி மனசை மாத்து. புரியுதா? புரியுதானே? ஏன்பா வீட்டுக்குள்ள கத்திட்டு இருக்கீங்க? அம்மாவை சத்தம் போடலனா உங்களுக்கு தூக்கமே வராதா? காலையில எழுந்துச்சோட உங்களுக்கு திட்டணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தீங்களா நீங்க? வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. நீங்க வாங்க. சாப்பாடு வேண்டாம், ஒரு புடங்காய் வேண்டாம். கல்யாணத்தை பத்தி யாரும் வாயே தரக்கூடாது. ஆமா. இது பாரு வைதகி, சீன சக்தி கல்யாணம் நடக்கணும்னு சித்தி ஆசைப்பட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இது யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். உன் ஆத்துக்கார்கிட்ட சொல்லுவே. சாப்பிட்டுட்டு போடா. எனக்கு வேணா விடு. டேய், வாங்க. சார் போஸ்ட். என்னப்பா இங்க ஸ்ரீவர்சன்றது என்ன விஷயம்? அவருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. நான் தான் ஸ்ரீவர்சன். சார் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தப்பா இந்த கேட்டை ஒழுங்கா முட்டு போ. நாய்க்கு வந்துரு போது. மாப்பிள 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 இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல. எது மறைச்சு வைக்கிறதா? மறைக்கிறது தானே மறைச்சேன். சங்கீதா, சங்கீதா. ஐயோ என்ன நீங்க? என்னங்க? என்ன பிரபாவதி பழையபடி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? பிரபாவதி கிட்ட போய் பேசி இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னாங்கல்ல. எங்க உங்க அம்மா? ஏங்க கோவப்படுறீங்க? நீ சுமாரு. எங்க அத்தைங்க? என்ன மாப்பிள, என் பொண்டாட்டி நானே தேடுறதில்ல, நீங்க தேடுறீங்க. அத்தை எங்கன்னு கேட்டேன். எங்கேயும் போல மாப்பிள. நம்ம குடும்பம் சுபிட்சமா ஒத்துமையா இருக்கணும்னு மாங்காட்டம்மனுக்கு மாவிளக்கு போட போயிருக்காங்க. ஆமா, என்கிட்ட இப்படி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி பிரபாவதி கிட்ட கொடுத்துட்டு அம்மா கிட்ட வேண்ட போயிருக்காங்களா? பிரபாவதி கிட்ட போய் வேண்ட சொல்லுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க ரெண்டு பேர்னால என் சித்தி வாழ்க்கைய நானே வீணடிச்சிட்டேன். இனி நீங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டை இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போங்க. அத்தை நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. என்னங்க? நீ சுமார் சங்கீதா. அவங்க வயசான காலத்துல அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதான். என்ன போ சொன்ன எங்க போறது? இருந்த வீட்டையும் வாடகைக்கு விட்டாச்சு. அப்ப நடுத்துல நிக்கிறது. எங்கேயாவது போய் ரோட்ல இருங்க, ஆனா இந்த வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டேன். என்னங்க அவங்க சங்கீதா, என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு என்னல எங்க சித்தி எடுத்து போய் அடமான விஷயம். இனி அவங்க ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம். என்னப்பா இது? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ சும்மா இருமா. மாப்பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? போய் சமாதானப்படுத்து. போம்மா போ. ஒரு பொம்பளை நினைச்சா எல்லாத்தையும் சாதிக்கலாம். நீ போம்மா, போய் சமாதானப்படுத்து. போ சொல்றேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.